ஈரான் அமெரிக்கா யுத்தம் திருப்பி வந்துருமோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்துருச்சு பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டார்கள். அதைத்தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். முதல்ல ஈரான் அமெரிக்கா யுத்தம் வெற்றின்னு அறிவிச்சாரு பெரிய மனுஷன் ஒருத்தர் அப்படின்னு கேட்டோம்னா, ஆபரேஷன் எபிக் ஃபியூரி வெற்றி. ஆனா ஈரான் இன்னும் சரண்டர்னு வாயை திறந்து சொல்லல. அதுக்காக ஆபரேஷன் ஃப்ரீடம் ஆரம்பிச்சிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க சிம்பிளா. ஏங்க அப்படியேவாங்க சொல்லியிருக்காங்க? ஒத்த நியூஸ் பேப்பர்ல நான் பார்க்கலையேன்னு கேட்கக்கூடாது. அந்த சாராம்சம் அப்படிதான் போகுது. நம்மாள் ஒருத்தர் வந்து திட்டிட்டு போயிட்டாரு. "ஏப்பா ஈரான் இம்புட்டு இழந்து நிக்கிறான், அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா?" அப்படின்னு. அது உண்மைதான் நண்பா. யார் இப்ப இல்லேன்னா? ஈரான் தளபதிகள இழந்திருக்கார்கள். முக்கியமான சுப்ரீம் லீடரு, இப்ப உள்ள சுப்ரீம் லீடர் வெளியில ஜன்னல கூட தொறக்க முடியல. எல்லாம் உண்மைதான். ஆனா எதார்த்தமான உண்மை அமெரிக்கா உள்ளுக்குள்ள போய் ஆயில திருடிட்டு வர முடியலல்ல. அந்த இடத்துல அண்ணன பிளாக் பண்ணி வச்சுட்டாங்கல்ல. அவ்வளவுதான். இங்க இந்தியாவோட பார்வை தான் நம்மளோட பார்வை. இந்தியாவோட பார்வைய பொறுத்தவரை இதுல ஸ்டாண்டே கிடையாது. ஈரானும் நண்பன், அமெரிக்காவும் நண்பன், இஸ்ரேலும் நண்பன். அடி வாங்கக்கூடிய அதாவது அப்பாவியா அடி வாங்கி நிக்கக்கூடிய கத்தாரு, யுஏஇ, சவுதி அம்புட்டு பேரும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அடிச்சுக்கிறாய்ங்க. இதுல குளோஸ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, டியூஷன் ஃப்ரெண்டு இப்படி பல வகைகள் படும். அதெல்லாம் பிரிச்சு இப்ப சொல்லுங்கன்னு ஒத்த கால்ல நிக்கக்கூடாது. சரி இருக்கட்டும். ஆப்பரேஷன் ஃப்ரீடம் இப்ப டைட் ஆகுது. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, அடிஷனலா 15,000 வீரர்களை 100 விமானத்தை இறக்குறக்கு அமெரிக்கா தயாராயிருச்சு. அப்ப நாள் கணக்குல அங்க உட்கார போறாய்ங்க. ஏதோ ஒரு தளபதி பொங்கி எழுந்து ட்ரம்ப் கிட்ட தாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல அந்த தளபதிய பொங்கி எழு அப்படின்னு சொல்லி ட்ரம்போட டீம்ல இருந்து சொல்லி தாக்குதல ஆரம்பிப்பாங்க. அதிகபட்சம் மே வரையும் தாங்குவார்கள். ஜூன்ல யுத்தத்த ஆரம்பிச்சுருவார்களாட்டுக்கு. இது அமெரிக்கா சைடு. எது 15,000 வீரர்களை இறக்கிட்டார்கள். இறக்குனதோட 100 விமானங்கள். இறக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். ஆல்ரெடி அங்கேருந்து கிளம்பி இருக்கும். எந்த நேரத்திலயும் அந்த பகுதிகள்ல வந்து நிறுத்திப்புடுவாய்ங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஆப்பரேஷன் ஃப்ரீடம் ஆரம்பிச்சிருச்சு. ஈரான் எதிர்வினைய காட்ட ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, ஃபுஜைரா போர்ட்ட மீண்டும் தாக்கி பத்த வச்சுட்டார்கள். ஒரு லொகேஷன். 2வது ஏற்கனவே நேத்து 3 கப்பல்கள் மாட்டுச்சு. அத நேத்தே பார்த்துட்டோம். இப்ப ஃபுஜைரா போர்ட் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. அதுக்கு அடுத்து ஓமன்லயும் ஒரு முக்கியமான லொகேஷன தாக்கிட்டார்கள். அதாவது கோஸ்டல் ஏரியால தாக்குதல். அந்த பயலுகள ஏன்டா தாக்குனீங்க? அவனுங்க தானடா 2 பேரையும் சமாதானப்படுத்தணும் அப்டின்னா, அதான் தெரியல. ஏன் செஞ்சார்கள் அப்டின்னு தெரியல. ஓமன் தாக்குதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அதிர்ச்சி தான். காரணம் முக்கியமான ஒரு நடுநிலையான பிளேயர் அவன் தான். அவன் ஊர்ல போய் தான் உட்கார்ந்து பேசணும். அவன தான் நம்ம ஊருக்கு கூப்பிடணும். அங்க ஏன் அடி விழுந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் கிளியரா வரல. ஒரு சில மணி நேரத்துல வந்துரும். அடுத்தடுத்த காணொளிகள்ல விரிவா பார்க்கலாம். இப்ப ஃபுஜைராவும் தாக்கப்பட்டிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா ஓமன் 2 பகுதிகளையும் தாக்கியிருக்கார்கள். ஏற்கனவே நேத்து 3 கப்பல்கள் கைப்பற்றப்பட்டுச்சு. ஈரான் தன்னோட எதிர்வினைய காட்ட ஆரம்பிச்சிருச்சு. எது? ஆப்பரேஷன் ஃப்ரீடம் ஆரம்பத்துக்கே. இப்ப 15,000 வீரர்கள், விமானங்கள் இதுக்கெல்லாம் ஈரான் அடுத்த கட்ட ரெஸ்பான்ஸ குடுக்கும். குடுத்துருச்சு. 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ஆனா, இவ்வளவு வீரர்கள் கொண்டு வந்துட்டீங்க. ஆப்பரேஷனையும் அறிவிச்சுட்டீங்க. என்னதான்ப்பா பண்ண போறீங்க? அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே அவனுங்க சொல்ட்டாய்ங்க. அதாவது சேஃப் ரூட் நாங்க குடுக்க போறோம் அப்படின்னு. அந்த பகுதியில வர எல்லா கப்பல், படகு அம்புட்டையும் நாங்க பாதுகாப்பா கூட்டிட்டு போய் விடுவோம் அப்படின்னாய்ங்க. வந்து நின்னதுக்கு அப்புறம் தானடா அடியே விழுகுது. நீங்க என்னதான்டா பண்றீங்க கடல்ல நின்னு? டேய்! அப்படின்னு கேட்டதுக்கு ஒரே கேள்விய சொல்ட்டாய்ங்க. அதாவது ஒரே கேள்வி இல்ல, பல கேள்விகளுக்கு ஒரு பதில். நாங்க வந்து பாடிகார்ட் மாரி அந்த கப்பல்கள் கூடவே வந்து கூட்டிட்டு வரமாட்டோம். நாங்க இங்க இருந்தே வழி சொல்லுவோம் அப்படின்ட்டாய்ங்க. அதான் அவன்கிட்ட காம்பஸ் இருக்க போது, சேட்டலைட் இருக்க போது. ஏலே கடல்ல பாய்மர கப்பல்ல ஓடும்போதே காத்தோட திசைக்கு அவன் அவன் பயணிச்சுக்கிட்டு இருந்தாய்ங்க. நீங்க என்னடா வழி காட்டுறீங்க? இப்ப உள்ள டெக்னாலஜிகள வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டா பதில் இல்ல. ஒருவேளை இங்க இருந்தே மைக்ல சொல்லுவாங்களாட்டுக்கு, இதோ அவனுங்க படகு பூரா கிளம்பிருச்சு போர்ட்டுக்கு ஓடி போயிரு அப்படின்னு. ஒரு பயலும் கடல்ல இல்ல, நீ சீக்கிரம் வா அப்படிம்பாங்களாட்டுக்கு. அப்படியே ரைட் வா, லெஃப்ட் வா அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவாங்களாட்டுக்கு. ஹைவேல லாரிக்கு வழி சொல்ற பயலுகெல்லாம் கடல்ல நிறுத்திப்புட்டாய்ங்க அப்படிங்கிற மாரி இருந்திருக்கும் கப்பல்ல உள்ளவனுங்களுக்கு. ஏற்கனவே நம்ம ஆளுங்க ஈரானுக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. "டேய் நீ தான்டா வர சொன்ன, இப்ப நீயே சுடுற, நான் பின்னாடி போறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி போனாய்ங்க நம்ம ஆளுங்க. அப்படி ஒரு கலவர பூமியில இவன் இப்பதான் டைரக்ஷன் காட்டுறேங்கிறான். இதுக்கு ஆப்பரேஷன் ஃப்ரீடம்னு வேற டைட்டில் வச்சிருக்கான். ஆனா அமெரிக்கா என்ன பண்ணாலும் சரி, மைலேஜ் எடுத்தாலும் சரி, எடுக்காட்டியும் சரி, அடி வாங்குறது ஏதோ ஜிசிசி நாடுகள் தான். அதுல ஜிசிசி நாடுகள்ல நான் இல்ல தெரியுமா? அப்படிங்கிற மாரி கத்தார் ரொம்ப சைலன்ட்டா மெயின்டெயின் பண்ணுது. சவுதி அதுக்கடுத்து நான் இந்த பிராந்தியத்தோட அண்ணனா? அப்படியா? அப்படிங்கிற மாரி அவர்கள் நிக்கிறார்கள். இதுல யுஏஇ தான் வாண்டடா போய் சில இடங்கள்ல வண்டியில ஏறுது. அது நல்லதுக்கா, கெட்டதுக்கான்னு மன்னருக்கு தான் தெரியும்.
நம்மளை காட்டிலும் மன்னர் அறிவாளி, 1000 அனுபவம் பெற்றவர், கொள்ள காலமா அந்த பிராந்தியத்தை ஆண்டுகிட்டு இருக்க குடும்பம். அதனால ஏதோ ஒரு விஷயத்த நம்பி போறார்கள். எது OPECல இருந்து வெளியேறதாகட்டும், இப்ப இஸ்ரேல் கூட கை குலுக்கறதாகட்டும், அமெரிக்கா கூட ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்தது எல்லாம். ஆனா இப்ப குறியே UAE அப்படின்னு மாறிப்போச்சு. கத்தாரையும், சவுதியையும் மிரட்டுறத சுத்தமாவே நிறுத்திட்டார்கள். இப்ப UAE மட்டும் தான் மிரட்டுறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, படையெடுத்து உன்னைய புடிச்சுப்புடுவோம் அப்படின்ட்டாய்ங்க. சாத்தியமா? இல்லையா? அப்படிங்கிறத தாண்டி, இந்த இடத்துல ராணுவ ரீதியான ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் பார்க்கணும். உதாரணமா 2 நாடுகள் பலமா இருக்கு அப்படின்னா, அவனுங்க ஹோம் கிரவுண்ட்ல மோதிக்க மாட்டாய்ங்க. இன்னொரு ஒரு கிரவுண்ட கிரியேட் பண்ணுவாய்ங்க. அங்க போய் தான் மோதுவாய்ங்க. அப்படிதான் அமெரிக்கா எந்த பிரச்சனை வந்தாலும் அமெரிக்காவோட மெயின்லேண்ட் எந்த பாதிப்போ, சலனமோ ஒண்ணுமே இருக்காது. யுத்தத்துல அமெரிக்கா இருக்கும். அவனுங்க பீஸா ஆர்டர் போட்டு தின்னுகிட்டு இருப்பாய்ங்க. மத்திய கிழக்கு வளைகுடாக்குன்னு 1000 லொகேஷன அமெரிக்கா ரெடி பண்ணி வச்சிருக்கு. அப்படிதான் இப்ப ஈரானுக்கு கோவம் வந்தா எங்க அடிக்குது? ஜிசிசி நாடுகள தான் அடிக்குது. ஆனா இப்ப ஈரானும் வெயிட் ஆயிருச்சு. இப்ப சம பலத்தோட இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒண்ணு அடிச்சா திருப்பி அடிக்கிறான்டா அப்படிங்கிற ரேஞ்சுல இருக்கிறனால, ஒருவேள ஈரான் இப்ப UAE தாக்குது. அமெரிக்கா பதிலுக்கு UAEல நிக்கக்கூடிய ஈரான தாக்கும். மெயின்லேண்ட் ஈரான்ல கொஞ்சூண்டு தாக்கும். முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன தாக்குவார்கள். ராணுவத்த தாக்குவார்கள். ஆனா இப்ப மாரி ஈரான மட்டுமே கிளச்சு போட்டு இருப்பார்களா அப்படின்னு கேட்டா, கிளச்சு போட்டு இருக்க மாட்டார்கள். ஆனா ஈரான் ராணுவத்த UAEக்குள்ள விட்டு நல்லா பலத்த குறைக்கலாம் அப்படிங்கிற கணக்குக்கு வருவார்கள். ஈரான பொறுத்தவரையும் நம்ம ஊர்ல உள்ள அசட்டுகள எல்லாம் ஓரளவுக்கு பாதுகாக்கலாம். UAEல போய் சண்டைய போட்டு அமெரிக்காவுக்கும் அந்த பிராந்தியத்துல உள்ளவனுங்களுக்கும் தலையெழுத்தே மாத்தி எழுதி கையெழுத்து போட்டுருவேன் பாத்துக்க அப்படின்னு மிரட்டலாம் அப்படின்னும் வேலையை ஆரம்பிக்கலாம். இந்த டிராப்ல UAE மாட்டுமா அப்படின்னு தெரியல. ஆனா ஏறக்குறைய இந்த திசையை நோக்கி தான் போறார்கள். காரணம் UAE கைப்பற்றுவோம் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்கு. எப்ப? ஆபரேஷன் ஃப்ரீடம் ஆரம்பிச்ச உடனே. இப்ப அங்கதான் தாக்குதலும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்கோம். ஃபுஜேரா போர்ட் அது சிவிலியன் பயன்பாடுறா. அதை ஏன்டா ராணுவ ஜோனா மாத்துறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்ம பங்குக்கு கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்கோம். ஆனா ஈரான் யுத்தம், அதாவது ஆபரேஷன் எபிக் ஃபியூரி வெற்றி. ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட். ஏங்க நீங்க அவருக்காக ஜால்ரா அடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஆட்கள் நிறைய பேர் கோவப்படுறீங்க. இந்த பக்கமும் கோவப்படுறீங்க, இந்த பக்கமும் கோவப்படுறீங்க. எங்கிட்டு தான் வண்டியை ஓட்டுறதுன்னு தெரியல. அதுக்காக தான் லீவ் போடுறீங்களான்னு கேட்டுறாதீங்க. அது வேற கணக்கு. ஒருவேளை அண்ணன் அமெரிக்கா, அதாவது ட்ரம்ப பொறுத்தவரை ஆபரேஷன் எபிக் ஃபியூரி முழு வெற்றி. ஆனா அந்த பையன் வாயில இருந்து சொல்ல மாட்டேறான்ல. அதுக்காக தான் ஆபரேஷன் ஃப்ரீடத்த ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. பெரிய மனுஷன் இதுக்கும் மேல காமெடியா ஏதாவது சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே ஒத்துக்குவீங்க. ஏன்னா ட்ரம்ப பொறுத்தவரை ஒரு தினுசான ஒரு அதிபர், தினுசான ஒரு மனுஷன். அவரு யுத்தம் மேற்கொண்டா எப்படி இருக்குங்கிறத இப்போ ஒட்டுமொத்த உலகமும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஈரான், அமெரிக்கா யுத்தம் அப்படிங்கிறது ஏற்கனவே நடந்த 40 நாள் யுத்தம் பெரிய அளவு ஒரு டீசர் ட்ரெய்லர் ரேஞ்சுக்கு தான் இருக்குமாட்டுக்கு. மெயின் பிக்சரே இனிமே தான் காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி காட்டும்போது உலகம் கடுமையான சிரமத்துக்கு போக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை.